ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 6, 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிதியோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோன் மீதியானியர்களை உன்னுடைய கையில் நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. இவர் பயப்படுறாரு. அந்த நேரத்தில் ஆண்டவரை சோதிக்கிறார் பாருங்க. கிதியோன் ஒரு மயிருள்ள ஒரு தோலை இந்த களத்திலே நான் போடுவேன் ஆண்டவர், இந்த மயிருள்ள தோல் மாத்திரம் என்ன பண்ணணும், பனியால் நீங்கள் நனைய பண்ணணும், மற்ற இடம் காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அப்படியே செய்கிறார். அவர் எடுத்து அந்த கிதியோன் என்ன பண்ணுறாரு, அந்த இரவில் ஆண்டவர் அப்படி செஞ்சிடறாரு. ஒரு காலமே போய் அந்த தோலை எடுத்து புழிகிறாரு. ஒரு கிண்ணத்தில் தண்ணி நிறையா இருக்குது, மற்ற இடங்கள்லாம் காஞ்சிருக்கு. மறுபடியும் ஆண்டவரே நீங்கள் கோபம் கொள்ளாதிருங்க, இன்னொரு வரை நான் சோதிக்கிறேன்னு சொல்லி அந்த தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், மற்ற இடம்லாம் பனியால் நனைஞ்சிருக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அதே போல் அன்று இரவும் ஆண்டவர் அவர் கேட்டுக்கொண்டதுபடியே கிதியோனுக்கு அதை செய்கிறார். அந்த தோல் காஞ்சிருக்கு, மற்ற இடம்லாம் பனியால் நிரம்பி இருக்கு. நீ பயந்தினா அந்த பாளையத்தில் பதிவு இருக்கிற இடத்துக்கு நீ போ, அங்கே உன்னை குறித்து பேசுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே போகும்போது அந்த மீதியானியர்கள் கூட்டத்தில் ராஜாம்மா காக்கிறவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இரவில் ஒரு சொப்பனம் பார்த்துருக்காரு. ஒரு வார்கோதுமை அப்பம் நம்ம கூடாரம் வரையில் உருண்டு வந்து வருகிற பொழுது இங்கே உள்ள கூடாரங்கள் உடைந்து விழுகிறதுன்னு. அப்போது கிதியோன் பட்டயமே அல்லாமல் வேறு இல்லைன்னு அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ கிதியோனுடைய கையில் ஒப்பு கொடுக்கறத தெரிந்துக்கிறாரு. இவருடைய கை திடப்படுகிறது. 300 பேர் மாத்திரம் தேவன் இவருக்கு கொடுக்குறாரு. அந்த 300 பேரை கூட்டி சென்று மீதியானிகளை முறியடித்து, அவங்க பாருங்கள், மணலத்தனையான திரள் கூட்டம் வெட்டுக்கிளிகளைப் போல பதிவிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்த அந்த கூட்டத்தை தேவன் கொடுத்த 300 மனிதர்களை கொண்டு மீதியானரை தோற்கடித்து சங்காரம் பண்ணி ஜெயம் எடுத்தார் கிதியோன். கர்த்தர் கூட இருந்ததுனால இப்படியாப்பட்ட பராக்கிரம கிரியைகளை, செயல்களை கிதியோன் அந்த நாட்களிலே செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நாமும் நம்மோடு ஆண்டவர் இருந்தால் தோல்வி போல வரும், பயம் போல வரும், திகில் போல வரும், ஆனாலும் உபத்திரவங்கள்லாம் வரும். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பதுனால கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை நம்ம கேட்டு நடந்தோம்னா கிதியோனுக்கு கொடுத்த அதே வெற்றி நமக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா.